நான் பல நாள் என்னை கவனிச்சிங்கன்னா தெரியும், திருடனை மேம்படுத்துவதற்காக நான் வரல. திருடனை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் வரல. திருடனை ஏன் நீ திருடனாக இருக்கிறாய் என்று தெரிந்து கொள், அதை காட்டி கொடுக்க வந்தவன் நான். அதுக்கப்புறம் நீ திருந்தனுமா திருடனமாக வாழணுமாங்கிறத நீயே முடிவெடுத்துக்க. ஆனா நான் உனக்கு காட்டி கொடுத்துருவேன், நீ ஏன் திருடன், அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு இது இருந்தான்னா நாளைக்கு இதே மைத்திரியாவை நீங்கள் யாராவது ஒருவர் தூக்கி கொண்டு போகலாம். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். மைத்திரியாங்கிறதுக்கு பதிலாக வேற பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வரலாம், ஒரு செயல் செய்யலாம். அதை எப்படி கையாள போகிறீர்கள், அது உங்களுக்குள்ள இருக்கின்ற புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் உங்களுக்கும் இது போன்ற புரிதல்கள்ல என்ன மாதிரி ஒரு செயல் வடிவமா இருக்கணுங்கிறதா இது விஷயம். இது யாரையும் விமர்சனம் பண்ணுவதோ குறைப்பதோ தாழ்த்தி பேசுவதோ அல்ல. இது விவாதிக்கப்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. விவாதிப்பு நம்ம இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்தால், நல்ல செயலா இருந்தாலும் காடுகளில் மலைகளிலும் உயர்ந்த யோகிகள் விவாதிப்பார்கள். புரியுதுங்களா? தவறாக இருந்தாலும் விவாதிக்கப்படும். ஒருவர் தண்டிக்கப்படுறார் அப்படின்னு தியானத்துல இருக்கு, அதை ஏன் எனக்கு காட்டி கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஏன் காட்டி கொடுக்கப்படுகிறார்கள்? மெயின்னா, நீ அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணா அவருடைய அந்த ஆற்றலையே எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட திருப்பி செலுத்தினா அது தவறாகத்தான் போகும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஆற்றலை தடுத்து அதை ஒரு அணை போல கட்டிடு. அதுக்குள்ள நீ போகாத, வா போ. இப்ப நம்ம சில மாணவர்கள்ட்ட குரு நிந்தனை தோஷம் இருக்குல்ல, தோஷம் இருக்குன்னு நான் உன்னை தொட மாட்டேன்னா அவர்களை யார் சரி செய்வது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு விட்டரணும். அதற்கப்புறம் அவர்களுடைய முயற்சியில சரியா இருந்தாங்கன்னா அதே பாதையில போயிடுவாங்க.